சாலை விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சாலை பாதுகாப்பு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகனத்தை அதிவேகமாக இயக்குதல், சிவப்பு விளக்கை தாண்டுதல், குடிபோதையில் வாகனங்களை இயக்குதல், வாகனங்களை இயக்கும் போது செல்போன் பயன்படுத்துதல், சரக்கு வாகனங்களில் அதிக பாரம் ஏற்றுதல் ஆகிய விதிமீறல்களில் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமங்களை நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ ரத்து செய்ய வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பு ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமங்களை திரும்பப் பெறுவதற்கு முன் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடைபெறும் புத்தாக்க பயிற்சி மையத்தில் கலந்து கொண்டு உரிய சான்றினை பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகள் மற்றும் வாகனத்தின் பின்னால் அமர்ந்து செல்வோரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று 2 மணி நேரம் விழிப்புணர்வு பயிற்சி கொடுப்பதுடன் அபராதமும் வசூலிக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் நபர் காப்பீட்டுச் சான்றிதழ் இல்லாமல் இயங்கும் வாகனங்களை சிறைபிடித்து உரிய சான்றிதழ் வழங்கிய பின்னரே வாகனங்களை விடுவிக்க வேண்டும் எனவும் அந்த குழுவில் வலியுறுத்தப்பட்டது. வாகன ஓட்டிகள் அனைவரும் வாகனத்தை ஓட்டும் போது அசல் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்றும் சோதனை அலுவலர்கள் ஆய்வின் போது அசல் உரிமத்தை கட்டாயம் காட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.